வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்மோட மாடி தோட்டத்தில் சின்னதாக ஒரு அப்டேட் மாதிரி பார்த்துடலாங்க. நான் இப்போது நல்ல வெயில் அடிக்க ஆரம்பித்ததால் கொஞ்சம் அடேனியம் செடிகள்லாம் ரீபாட் பண்ணுறது, கிராஃப்டிங் பண்ணுறது அது மாதிரிலாம் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறேன். அது கொஞ்சம் வேலை இருந்ததால் நமக்கு அதிகமாக வீடியோலாம் போட முடியலைங்க. சரி, கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு தான். அதனால தான் சரி, நம்ம மாடி தோட்டத்தில் அடேனியம் அப்படி இல்லைங்க, பொதுவாக இப்போ ஒரு சில செடிகள் பூக்கள் வச்சுருக்குது. அதை இன்றைக்கி பார்க்கலாம். அதே மாதிரி நான் அடேனியம் செடிகளுக்கு என்னெல்லாம் செஞ்சுருக்கிறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம அடேனியம் செடிகளுக்கு இப்போ கிளைகள் வெட்டுறது இதெல்லாம் வெட்டி விடலாங்க. இந்த செடி கூட ரொம்ப நாளாக தழைச்சி வராமல் இருந்ததுங்க. இது நான் சமீபத்தில் கிளை வெட்டி விட்டதுக்கப்புறமா கீழ்பாகம் தழைக்க ஆரம்பிச்சிருக்குது. ஏன்னா நுனி பாகம் கொஞ்சம் அழுகுன மாதிரி இருந்துட்டு தழைச்சே வரலை. சரி, அது சரியாயிடும் அப்படின்னு நினச்சேன். அழுகுனதும் இல்லைங்க. அழுகுனதுன்னா நம்ம அப்படியே வெட்டி விட்டுறோம். ஆனால் ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் நான் அதை வெட்டி விட்டதுக்கப்புறமா கீழே கொஞ்சம் தழைச்சி வர ஆரம்பிக்குது. இது ஒரு அழகான பிங்க் சுவாசிக்கம் தாங்க. ரொம்பவே அழகாக இருக்கும். பிங்க்னா ஒரு மாதிரி லைட்டு பிங்க் கலரில் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இது பூக்கள் வைக்கும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது பிரான்ச்சஸ் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். அடுத்தது இந்த செடி பாருங்கள். இது ஒரு சீட் க்ரோனில் சிங்கிள் பெட்டல் தாங்க. பர்பிள் கலரில் ஒரு சிங்கிள் பெட்டல் பூ தான், ரொம்ப அழகாக இருக்கும். இது நான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ரீபாட் பண்ணியிருக்கிறேன். இந்த வேர்கள்லாம் பாருங்கள், நான் எதுவுமே வெட்டி எடுக்காமல் அப்படியே நம்ம செமி ரீபாட்னு சொல்லுவோம், அந்த மெத்தடில் நான் இதை ரீபாட் பண்ணி வச்சுருக்கிறேன். கிளைகள்லாம் பாருங்கள், அழகாக தழைச்சி வந்துருச்சு. நான் இதை ரீபாட் பண்ணப்போ ஒரு நல்ல மழை நேரம் தாங்க. அதனால் மண்ணெல்லாம் அதிகமாக எடுக்காமல் இந்த மாதிரி வேர்கள் அறுக்காமல் வச்சுருந்தேன். இப்போ நல்லா உயிர் பிடிச்சி வந்ததுனால இந்த மாதிரி இருக்கிற இது மாதிரி இன்னும் நிறைய செடிகள் நான் ரீபாட் பண்ணியிருந்தேங்க. அது எல்லாமே இந்த மாதிரி அடியில் கேடக்ஸில் இருக்கிற தேவையில்லாத வேர்கள் எல்லாமே நான் வெட்டி எடுத்து விட்ருவேங்க. இதுவுமே ஒரு வேலை இருக்குது, இன்னுமே இந்த வேலை ஆரம்பிக்கலை. இந்த மாதிரி நீங்களுமே ரீபாட் பண்ணியிருந்தால் இந்த நேரம் வெட்டி விடலாங்க. இப்போ நல்ல வெயில் வந்ததுனால இதெல்லாம் நம்ம செய்யலாம். இந்த ஒரு சிங்கிள் பெட்டல் பாருங்கள், ரொம்பவே ஒரு அழகான கலருங்க. இது ஃபோனில் கூட நம்ம இது மாதிரி வீடியோ எடுக்கும்போது ஒரு லைட் கலராக தான் தெரியுது. உள்ளே இருக்கிறது நல்ல ஒரு திக்கு எல்லோவாக ரொம்பவே அழகாக இருக்கும். நல்ல கொத்தாவே பூக்கள் வைக்குது. இது நான் கிராஃப்டிங் பண்ணுறதுக்காக நான் சிங்கிள் பெட்டல்லாம் தனியாக எடுத்து வச்சப்போ இதையும் எடுத்தேங்க. ஆனால் எனக்கு மனசில் இதில் கிராஃப்டிங் பண்ணுறதுக்கு, ஏன்னா இது நல்ல பெரிய பூவாக ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதனால் இது இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்குறேங்க. இதை அப்புறம் தனியாக ரீபாட் பண்ணி இதை வச்சோன்னா நிறைய கிளைகள் வச்சு வரும்போது இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரே கிளை தான் இருக்குது. அந்த ஒரு கிளையிலே நிறைய பூக்கள்ங்க, நிறைய பூக்கள் உதிர்ந்துடுச்சு. நல்ல கொத்தாக இருந்தது பூக்கள் எல்லாமே. இந்த பூ பாருங்கள், ஒரு டார்க் கலர் பூ தாங்க. இது நான் ஷார்ட்ஸ் வீடியோ கூட போட்டிருந்தேன். அந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, இந்த பூ பகலில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இந்த பூக்களை காமிங்க அப்படின்னு சொல்லி. இது பாருங்கள், உண்மையிலே ரொம்பவே அழகாக இருக்குங்க. இது பகலில் அவ்வளவா அந்த டார்க் கலர்ஸ்லாம் தெளிவாக தெரியறதில்ல. நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ நல்ல வெயில் நேரங்கிறதுனால ஓரளவுக்கு தான் அது தெரியுது. இதுவே நம்ம நைட்டு திரும்ப கூட ஒரு வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கும்போது. அடுத்ததாக இந்த பெட்டூனியா பூக்கள் பாருங்கள், நிறையவே பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. ஒரு சில புது கலர் பூக்களுமே வந்திருக்குதுங்க. இன்றைக்கி அது மட்டும் பார்க்கலாம். தனியாக ஒரு வீடியோவில் பெட்டூனியா பூக்களோட வளர்ப்பு அப்புறம் அதோட பராமரிப்பெல்லாம் தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த ஒரு பர்பிள் கலர் பூ ஒன்றுமே பூத்துருக்குது பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குங்க. ஒரு லைட் பர்பிள் கலர் தாங்க, இருந்தாலுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. பிங்க்கும் பர்பிளும் கலந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த பிங்க்குமே ஒரு இதழ்கள் இந்த 2 பிங்க்குக்குமே ஒரு வித்தியாசம் இருக்குதுங்க. இது கொஞ்சம் ஒயிட் கலந்த மாதிரி நல்ல அடுக்கு பூவாக இருக்கும். இது 2 அடுக்கு மட்டும் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒன்று பூத்துருக்குதுங்க. இது எல்லாமே நம்ம விதை மூலமாக வளர்த்தது தான். அடுத்து இந்த கலர் பாருங்கள், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. கனகாம்பர பூ கலர் மாதிரி ஒரு கலருங்க, ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். இது மலர்ந்து 1 வாரம் கிட்டே ஆயிடுச்சுங்க. இந்த பூ இன்னுமே வாடாமல் இருக்குது. பொதுவாக பெட்டூனியா பூக்கள் 3லேருந்து 4 நாளில் வாட ஆரம்பிச்சிருது. ஆனால் இந்த பூ 1 வாரம் ஆகியுமே வாடலை. 3 பூ வச்சுருக்குது பாருங்கள். இன்னுமே நிறைய மொட்டுகள் கூட இருக்குதுங்க. இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கலர் பார்க்குறதுக்கு இதுவுமே ஒரு ரோஜா பூ மாதிரி அழகாக இருக்குதுங்க.
இது வந்து பாருங்கள், இது ஒரு லைட்டு வயலட் கலரில் இது பூத்துருக்குது பாருங்கள். இதுவுமே நல்லா இருக்குது. இது வந்து பிங்க்கு. இந்த செடி வேறு. இதில் வந்து இந்த ஒரு தொட்டியில் நான் 2 செடி வந்து வச்சுருக்குறேங்க. அதில் ஒரு செடியில் வந்து இந்த பூ வச்சுருக்குது. பக்கத்தில் வந்து நிறைய மொட்டுகள் இருக்குதுங்க. அடுத்ததாக இந்த பூ பாருங்கள், ஒரு டார்க் வயலட் கலருங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. நான் வந்து ஒரு இங்க் ப்ளூ கலரில் ஒரு பூ பார்த்துருக்குறேன். அதுதான் எனக்கு வந்து ஆசைப்பட்டு நான் வாங்கினது. ஆனால் இது வந்து அதுலேருந்து கொஞ்சம் லைட் கலர் தான், இருந்தாலுமே நல்லா தான் இருக்குதுங்க. இது வந்து மலர்ந்து ஒரு 3-4 நாள் கிட்ட ஆயிடுச்சு. அநேகமாக இன்றைக்கி வாடிரும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே 2 பூ வந்து வாடிடுச்சுங்க. அதெல்லாம் வாடிடுச்சு. இது வந்து பாருங்கள் மலர்றதுக்கு ரெடியாக இருக்குது. இது வந்து சாயங்கால நேரத்தில் தான் நல்லாவே மலருது. இது மலர்ந்ததுன்னா நான் காமிக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா மலர்ந்த உடனே இது வந்து ஒரு டார்க் வயலட் கலரில் நல்லா இருக்குதுங்க. இந்த பெட்டூனியாவில் இன்னுமே ஒரு சில செடிகளில் பூக்கள் வைக்கலைங்க. பூக்கள் வைக்கும்போது அதுவுமே என்ன கலர் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். அடுத்து இது பாருங்கள், கேசவர்த்தினி பூ தாங்க. இந்த பூக்காக தான் நான் இந்த செடியே வந்து வாங்கினது. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து ஏற்கனவே ஒரு முறை நான் இந்த பூ வந்து மலர்ந்து வீடியோ போட்டிருக்கிறேன். அப்போ வந்து ஒரு சின்ன பூவாக தான் மலர்ந்துருந்தது. ஏன்னா நான் அப்போ தான் வாங்கி ரீபாட் பண்ணியிருந்தேன். இப்போ பாருங்கள், நல்ல பெரிய பூவாக இருக்குது பாருங்கள். பக்கத்தில் மொட்டு இருக்குதுங்க. நிறைய மொட்டுகளுமே வச்சுருக்குது. இந்த தொட்டியில் பாருங்கள் நாற்றுகள் இருக்குதுங்க. அது வந்து கேசவர்த்தினி நாற்றுகள் தான். இதில் வந்து ஒரு 5 நாற்றுகள் இருக்குதுங்க. இது பாருங்கள், நம்ம வந்து விதைச்சி வச்சோன்னா எப்படி தனித்தனியாக வச்சுருப்போமோ அது மாதிரி அழகாக 5 நாற்றுமே தழைச்சி வந்திருக்குது. அந்த பக்கம் 2 நாற்றுகள் இருக்குது பாருங்கள். இது வந்து நான் விதைச்சி வைக்கலைங்க. இது முதல் முறை நான் நர்சரியில் வாங்கிட்டு வந்தப்போ அதில் ஒரு பூ இருந்தது இல்லைங்களா, அந்த பூ வாடி தான் இது மாதிரி விழுந்திருக்குது உள்ள. நான் அந்த பூ வந்து வாடினதுக்கப்புறமா விதை எடுக்கலான்னு பார்க்கும்போது அதில் விதை இல்லைங்க. சரி, அப்போ இதில் தான் விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாற்றுகள் எதுவுமே நான் வந்து களைச்செடிகள் இருந்தது, அதையுமே நான் வந்து அப்படியே எடுக்காமல் வச்சுருந்தேன். கொஞ்சம் நல்லா தழைச்சதுக்கப்புறமா அந்த அடையாளம் தெரியுது பாருங்கள், அந்த கேசவர்த்தினி இலைகளோட அந்த அடையாளம் தெரிஞ்சது. அதுக்கப்புறமா நான் மற்ற நாற்றுகள்லாம் எடுத்துகிட்டு இந்த செடி மட்டும் வச்சுருக்குறேங்க. இதை நான் வந்து அடுத்து ரீபாட் பண்ணி வைக்கணுங்க. வச்சோன்னா நமக்கு நல்ல செடிகள் வந்துடும். அப்புறம் நான் இது மாதிரி கொஞ்சம் செடிகள் வந்து கிராஃப்டிங் பண்ணியும் வச்சுருக்குறேங்க. இது வந்து ஒரு நார்மல் பிங்க் அடுக்கு தாங்க. இருந்தாலுமே இந்த கிளைகளில் ஒரு 2 கலர் நான் வந்து கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறேன். மொத்தமாக இருக்கும்போது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. இந்த கிளை வந்து நம்ம வந்து இது ரொம்ப மெல்லிசாக இருந்ததுனால விட்டுட்டேங்க. அதே மாதிரி இது ஒரு கலர் தானே, அடுக்கு கலர் அப்படிங்கிறதுனால இருக்கட்டும்னு சொல்லி விட்டுருக்குறேன். அடுத்து இது மாதிரி அப்ரூட் பண்ண செடிகள் கூட நான் நிறைய கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறேங்க. இது வந்து இனிமேல் தான் ரீபாட் பண்ணணும். முதல்ல கிராஃப்டிங் பண்ணிவிட்டு அப்புறம் ரீபாட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் நாளைக்கு இதெல்லாம் வந்து ரீபாட் பண்ணி வைக்கலான்ட்டு இருக்கிறேன். இது மட்டும் இல்லைங்க, இன்னுமே நிறைய செடிகளில் நான் கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறேன். இந்த செடியில் கூட ஒரு ஒயிட் சிங்கிள் பெட்டல் இருந்ததுங்க. நான் அதை எடுத்துகிட்டு ஒரு எல்லோ அடுக்கு வச்சுருக்கிறேன். எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த பூ பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இதோட ஷேப் பாருங்கள். இப்போ வந்து நல்ல இந்த மாதிரி மலர்ந்துருக்குதுங்க. நல்ல ஒரு மழை நேரங்களில் இது பூ மலரும் போது கொஞ்சம் வந்து வட்ட வட்ட இதழ்கள் மாதிரி அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன அடுக்குகளாக அந்த மாதிரிலாம் மலர ஆரம்பித்தது. நல்ல வெயில் வந்ததுக்கப்புறமா நல்ல பூக்கள் வந்து நல்லா மலருது பாருங்கள். இது இன்னுமே மலரலைங்க. நல்லா மலர்ந்ததுன்னா இந்த ஊட வந்து ஒரு ஒயிட் கலர் தெரியுது பாருங்கள், அதெல்லாம் வந்து மாறிடும். இது வந்து 2 நாள் ஆயிடுது இந்த பூக்கள் வந்து மலர்றதுக்கு. 2 நாள் டைம் எடுத்துக்கிறதுங்க. இது நேற்றே வந்து மொட்டு லைட்டாக மலர்ந்தது. நாளை காலையில் பார்க்கும்போது இது நல்லா மலர்ந்துருக்கும். நீங்களுமே இப்போ வந்து அடினியம் செடிகள் ரீபாட் பண்ணுறதாகட்டும், இல்லை கிளைகள் வெட்டுறது, இல்லைனா அந்த மாதிரி நம்ம செமி ரீபாட் மாதிரி நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா அந்த வேர்கள் எல்லாமே வெட்டி வர்றது, அது எல்லாமே பண்ணலாங்க. நீங்களும் அடினியம் செடிகளுக்கு அடுத்தடுத்த ஒவ்வொரு வேலைகளாக ஆரம்பித்து உங்களுடைய கார்டனில் இந்த வருஷம் வந்து அடினியம் பூக்கள் நிறைய பூக்கட்டும். இன்றைக்கி வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.